ம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மணிவண்ணன். நான் சதுப்பேரிபாளையம், ஆரணி தாலுக்கு, திருவண்ணாமலை மாவட்டம், தமிழ்நாடு. நான் வந்து தொடர்ந்து ஒரு 20 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணியிருக்கோம். இந்த இயற்கை விவசாயம் வந்து இன்றைக்கி ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு விவசாயம் இந்த இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்து நடத்தணும்னா மக்களுக்கு வந்து ஆரோக்கியமான வாழ்வியலை தரலாம். ஆரோக்கியமான வாழ்வியலை தரும்போது சிறந்த மனிதர்கள் உருவாவாங்க. இப்போ எல்லாம் நோய் நொடியோட உருவாகிறாங்க. இதுக்கு இயற்கை விவசாயம் ஒரு அடிப்படை தீர்வு. இது புரிஞ்சுக்கின்னு விவசாயிகள் வந்து இயற்கை விவசாயத்தை கையில் எடுக்கணும். அதுதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லா ஒரு மருத்துவத்தன்மை வாழ்ந்த மாதிரியும் வாழ்வியல் சூழ்நிலையும் பொருளாதாரத்துக்கு குறையில்லாமல் பண்ணணும் அந்த இயற்கை விவசாயத்தை. அதுதான் அங்கே புத்திசாலித்தனம். இந்த இயற்கை விவசாயம் இன்றைக்கி வந்து நடைமுறைக்கு கொஞ்சம் ஒத்து வராத காரணமே வந்து பொருளாதாரத்தில் எல்லாருமே கோட்டை விட்டுறாங்க. அந்த பொருளாதாரத்தில் வந்து குறையில்லாமல் இயற்கை விவசாயத்தை பண்ண கற்றுக்கணும். அப்படி பண்ணாங்கன்னா இன்னும் மேலும் மேலும் இந்த இயற்கை விவசாயம் நல்லா வளரும். இதனால் நாட்டுக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் நன்மையாக இருக்கும். ஓகே. அடுத்து வந்து இந்த இயற்கை விவசாயம் தெரிஞ்சுக்கும் போது முதல்ல வந்து உண்மையான இயற்கை விவசாயம் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் பஞ்சபூதத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த பஞ்சபூதங்களுடைய தன்மை தெரிஞ்சால் தான் இயற்கை விவசாயத்தை முழுமையாக எடுத்து போக முடியும். அது தெரியாமல் பண்ணும்போது அது அரைக்குறையாக தெரியும். அப்போ பஞ்சபூதங்கள் தன்மை என்னென்னா, இந்த பஞ்சபூதங்களால் தான் இந்த உலகம் உருவாகுது. நான் எல்லாம் உருவாகிறோம். இதனுடைய அமைப்புகள், இதனுடைய சூழ்நிலைகள், இதில் என்னென்ன பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் பஞ்சபூதங்கள். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது ரொம்ப ஈஸியான விஷயம், நடைமுறையில் இருக்கிற விஷயம் தான். அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதில்ல. யோசித்தோம்னா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு நல்லா புரிய வரும். ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு பஞ்சபூதங்களில் வந்து காற்று இருக்குது. இந்த காற்றை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னோம்னா, காற்று எப்போ வந்து அதிகமாக தொல்லை கொடுக்குமோ அப்போ வந்து நம்ம வந்து ஒரு வாழை பயிர் வைக்கக்கூடாது, இல்லை ஒரு மரங்களை பயிர் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கணும். இதுதான் அதை புரிஞ்சிக்கிற விஷயம். அப்புறம் அதுக்கு அடுத்தது அந்த காற்றை வந்து நம்ம முழுமையாக தடுக்க முடியாது. ஏன்னா அது பஞ்சபூத வஸ்து, அது எதுக்கும் அடங்காது. அப்போ வந்து நம்ம அந்த காற்றை எப்படி தடுக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். வேலிங்களில் வந்து உயர்ந்த மரம் நடணும், அதுக்கே தாழ்ந்த மரம் நடணும், அதுக்கே வந்து கொடி வகை செடி வகைகளை பயிர் வைக்கணும். அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற வாழை மரத்தை வச்சோம்னா வாழை மரம் ஒன்று கூட சாயாது. இது காரணம் வந்து முதல்ல வர காற்று வந்து ஒரு 100 வேகத்தில் வரும், 100% வேகத்தில் வரும். அதை வந்து 100 வந்து 75 ஆக்கி 50 ஆக்கி அதுக்கப்புறம் வந்து அது 20 30 ஆக்கி உள்ளே போகும்போது அது 15 வேகத்தில் உள்ளே போகணும். அப்போ வந்து 15 வேகத்தில் உள்ளே போகும்போது அந்த காற்றுனால அந்த வாழை மரத்துக்கு பாதிப்பு வராது. இதுதான் பஞ்சபூதங்கள் தெரிஞ்சுக்கிறது. ப்ளஸ் அதில் காற்று மட்டும் இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி 5த்தையும் புரிஞ்சிங்கன்னா இயற்கை விவசாயத்தை ஈஸியாக எடுத்து போகலாம். இயற்கை விவசாயத்தில் ரொம்ப செலவுகள் குறைவு, வருமானங்கள் அதிகம், ரொம்ப தரமான பொருட்களை தயார் பண்ணுறோம் இந்த இயற்கை விவசாயத்தில். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் இயற்கை விவசாயத்தில் செலவு அதிகம்னு ஒரு தவறான கான்செப்ட் இருக்குது. அதுக்கடுத்து இந்த இயற்கை விவசாயத்தில் வந்து இப்போ வருமானம் கம்மின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா இந்த ஈஸியாக இந்த இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்து நடத்தி போகலாம். இதில் வந்து லாபங்கள் அதிகம் இயற்கை விவசாயத்தில், ப்ளஸ் சத்துக்கள் அதிகம். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதை நம்ம சரியான முறையில் நடைமுறைப்படுத்துறதில்ல. அதனால் நமக்கு அது விஷயம் புரியறதில்ல. அதுதான் விஷயம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா இயற்கை விவசாயத்தில் செலவுலாம் பண்ணலாம், தரமான ஒரு பொருளை கொடுக்கலாம். அது வாழ்வியலுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனிதனுடைய வாழ்வியலுக்கோ இல்லை கால்நடைகளுக்கோ எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். ஏன்னா மனிதன் தரமான ஒரு பொருளை உற்பத்தி பண்ணும்போது தான் அது கால்நடை வேணும். அப்போ அந்த கால்நடையும் தரமாக இருக்கும். கால்நடை தரமாக இருந்தால் தான் நமக்கு வருமானம் இருக்கும், செல்வங்கள் பெருகும். அது வேண்டிய உரங்களை தரும், கழிவுகளை கொடுக்கும். அந்த மாதிரி இயற்கை விவசாயத்தின் அடிப்படை வந்து நிறைய பேர் வந்து இந்த பஞ்சகவ்யா ஜீவாமிர்தம் மட்டும்தான் இயற்கை விவசாயம் நினச்சிக்கிறாங்க. அது தவறான கான்செப்ட்டு. அதையும் தாண்டி இது உதாரணத்துக்கு அது தவறான கான்செப்ட் சொல்கிறதுக்கு காரணம் வந்து எங்கள் பாட்டம் பண்ணாருன்னா அன்றைக்கி இயற்கை விவசாயம் அவர் பண்ணார். அது ஒரிஜினல் இயற்கை விவசாயம். அன்றைக்கி பஞ்சகவ்யாவில் இந்த மீனாமிலெலாம் இல்லை. அப்போ அவர் இயற்கை விவசாயம் பண்ணார் இல்லையா? அது எப்படி அப்படின்னு தான் அந்த விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உண்மையான இயற்கை விவசாயத்துக்கு வந்து மக்குகள் தான் சிறப்பு. அதுதான் நம்பர் 1 இயற்கை விவசாயத்தினுடைய மூலப்பொருள். அந்த மக்குகள் தான் பாக்டீரியா உருவாகுது, வைரஸ் உருவாகுது, நுண்ணுயிர்கள் உருவாகுது, சத்துக்கள் மினரல்லாம் கிடைக்குது. இதுதான் அதுக்கு உதாரணத்துக்கு வந்து காடு. அந்த காடு வந்து எப்படி நமக்கு நேச்சுரலாக கொடுக்குதோ, காட்டில் வந்து யாரும் களை வெட்டலை, விதை போடல, தண்ணி கட்டலை, உரம் போடல, மருந்தடிக்கலை, ப்ளஸ் எதையும் பண்ணலை. எதுவும் பண்ணாத எப்படி காடு நமக்கு கொடுக்குது? எல்லாமே கொடுக்குது இல்லையா? பூ, கிழங்கு, பழங்கள் எல்லாமே கொடுக்குது இல்லையா? கனிகள் எல்லாமே. அப்போது அதை புரிஞ்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு காடுகளை உருவாக்கணும். அவங்கவுங்க நிலத்தில் அவங்கவுங்க ஒரு காடை உருவாக்கிட்டாங்கன்னா காட்டில் என்ன கிடைக்குது? எல்லாமே இங்கே செலவு இல்லாமல் கிடைக்கும். அதான் மெயின் பாயிண்ட்டு. இந்த இயற்கை விவசாயத்தில் போகும்போது நிறைய செலவுன்ற ஒரு கான்செப்டில் எல்லாம் தப்பாக விட்டுறாங்க. இனி இந்த மாதிரி காடுகளை உருவாக்கிட்டேன்னா அது வந்து லாபமாக தெரியும். அந்த காடுகளை உருவாக்குறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரே இடத்துல வந்து ஒரு 4-5 விதமான பயிர்களை பண்ண கற்றுக்கணும். இதுதான் அதில் இருக்கிற விஷயம். ஏன்னா அந்த இடத்துல வந்து செடி, பெரிய உயர்ந்த மரங்கள், ஒரு மீடியமாக வளரக்கூடிய மரங்கள், அதுக்கப்புறம் வந்து கொடிகள், செடிகள், கிழங்குகள், பழங்கள், பூக்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அதில் கற்றுக்கணும். அப்போ கற்றுக்கும்போது அது லாபமாக தெரியும். ஒரே இடத்துல வந்து பண்ணும்போது ஒன்று இல்லைனாலும் ஒன்று நமக்கு விளையும். மார்க்கெட்டிங் வந்து நமக்கு கை கொடுக்கும், என்றைக்குமே நஷ்டமாக கொடுக்காது. ப்ளஸ் விளைச்சல் சூழ்நிலைங்க எல்லாத்தையுமே தாங்கிக்கும். வெயில், பனி, மழை, காற்று எல்லாமே தாங்கிக்கும். ஒரே இடத்த 4-5 பண்ணும்போது ஒன்று அது ஒத்து வரும், ஒன்று ஒத்து வராது. அப்போ நம்ம நஷ்டமில்லாத பயிர் வைக்கலாம். அதுதான் அந்த இயற்கை விவசாயத்தில் இருக்கிற விஷயம். அப்புறம் ஒன்றோட ஒன்று அது கழிவுகள்லாம் இருக்குதுங்க இல்லையா? அதில் இருக்கிற தழைகள்லாம், இந்த தழைகள்லாம் மக்கி ஒரு தழை இன்னொன்றுத்துக்கு உரமாக மாறும், இன்னொன்று தழை இன்னொன்றுத்துக்கு உரமாக மாறும். அந்த மாதிரி
சில சுழற்சிகள்லாம் தன்னைத்தானே நடக்கக்கூடிய சுழற்சிலாம் அது உள்ளே இருக்குது. அது வந்து ரொம்ப லாபகரமாக இருக்கும். வருமானம் நமக்கு நல்லா நிறைய வருமானத்த கொடுக்கும். ப்ளஸ் தரமான பொருட்கள் கொடுக்கும். அதுதான் அங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். செலவில்லாமல் கொடுக்கும். அந்த மாதிரி இப்போ நம்ம காய்கறிகளை வந்து நம்ம பாரம்பரிய விதைக்கு வந்துடணும் எப்பவுமே. இந்த ஹைபிரிடுக்கு போகக்கூடாது. இந்த பாரம்பரியம் வந்துட்டிங்கன்னா நான் சொல்கிற விஷயங்கள்லாம் கம்பல்சரி நடக்கும். 100% நடக்கும். இந்த மாதிரி மல்ட்டியாக வந்து பண்ணலாம். பண்ணும்போது லாபமாக இருக்கும். அந்த பாரம்பரிய விதைகள் வந்து தன்னைத்தானே அது வடிவமைக்கக்கூடிய சூழ்நிலை. அதுக்கு இயற்கையாகவே நேச்சுரலாக அதுக்கு இருக்குது அந்த விதைக்கு ஒரு தன்மை. அது கடவுள் கொடுத்த தன்மை, யார் கொடுத்த தன்மையோ நேச்சுரலாக அதுக்கு இருக்குது அந்த தன்மை. அப்போ அதுவே கீழே விழுந்துடும், அதுவே முளைக்கும். அந்த டைம் வரும்போது அதுவே கொடி ஓடும், அதுவே காய் காய்க்கும். அந்த தன்மைகள்லாம் இந்த இயற்கை அந்த பாரம்பரிய விதைகளுக்கு அந்த சூழ்நிலை இங்கே இருக்குது. அதனால் பாரம்பரிய விதைகளை நம்ம வந்து எப்பவுமே கையில் இருக்கணும். அதை வந்து நம்ம எடுக்கணும். அப்புறம் பாரம்பரிய விதைகளை வந்து நம்ம வந்து 100 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு கூட அதை நம்மளே எடுத்து நம்ம உற்பத்தி பண்ணிக்க முடியும். ஹைபிரிட் விதையில் வந்து நீங்கள் ஒரு முறை எடுத்தீங்கன்னா அடுத்த முறை காய்க்காது. மறுபடியும் அந்த விதைக்காக அந்த கம்பெனி நோக்கி போகணும். அப்படியே அந்த விதை போட்டாலும் முளைக்கும், அதுக்கு அடுத்தது காய்க்காது, பூக்காது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் ஹைபிரிடுக்கு போகாதீங்க. நீங்கள் பாரம்பரியமான விதைகளை கையில் வச்சுங்க. விதை வந்து உங்கள் கையில் இருக்கணும். விதை இன்னொருத்தர் கையில் இருக்கக்கூடாது. இன்னொருத்தர் விதை வந்து இன்னொருத்தர் கையில் இருக்குதுன்னு சொன்னால் அப்போயே நீங்கள் தோத்துட்டிங்கன்னு அர்த்தம். ஏன்னா அப்போ விதைகள் வந்து தான் ரொம்ப முக்கியம். அது ஒரு பேராயுதம். அதை வந்து நம்முடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். நம்ம மற்றவங்களுக்கு நிறைய நம்ம விலைக்கு கொடுக்குறோமோ இல்லை ஃப்ரீயாக கொடுக்குறோமோ அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கணும். அதுதான் விதையில் இருக்கிற கான்செப்ட். இதுக்கு பாரம்பரிய விதைகள் மட்டும்தான் ஒத்து வரும். ஹைபிரிட் ஒத்து வராது. ஹைபிரிட் வந்து விலை வேறு அதிகம். அதுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் அதை விட்டுடலாம். நம்ம நாட்டு விதைக்கு வந்துடும். எல்லாமே நெல்லுலேருந்து இன்றைக்கி வந்து கொள்ளு வரைக்கும் நாட்டு விதை இருக்குது. அதனால் நம்ம அதுக்கெல்லாம் கவலை பண்ண வேண்டியதில்லை. எல்லாமே விதை கிடைக்கும். உங்களுக்கு விதை வேணும்னா நம்ம கலசப்பாக்கத்தில் மாதம் 5ஆம் தேதி ஒரு மாதாந்திர கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா பாரம்பரிய விதைகள் மையமே அந்த மையத்தினுடைய பேர். அங்கே வந்து உங்களுக்கு அந்த விதைகள்லாம் நிறைய கிடைக்கும். அப்போ வந்து நீங்கள் அங்கே ஈஸியாக வாங்கிக்கலாம். அது சம்மந்தப்பட்ட விவசாயிகள்லாம் அங்கே வருவாங்க, கலந்துரையாடல் பண்ணுவாங்க. ப்ளஸ் நிறைய சந்தேகங்களை தீர்த்துக்குவாங்க. அங்கேயே மார்க்கெட்டிங் நடக்குது. அந்த மார்க்கெட்டிங்கில் நீங்கள் உங்கள் பொருட்களை விற்றுக்கலாம் ஈஸியாக. விற்க வாங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். விதைகளும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட அதிகமாக அந்த விதையை கொடுக்கலாம். கம்மியாக இருக்குது எதோ தேவைப்பட்ட விதையை நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம் பார்த்து. அந்த சூழ்நிலைகள்லாம் அந்த மீட்டிங்கில் நடக்கும். கம்பல்சரி மாதம் 5ஆம் தேதி கலசப்பாக்கம் வெண்ணம்பட்டி ஏரிக்கரை மேலே நடக்குது. நீங்கள் வந்து கலந்துக்கினா நல்லாயிருக்கும் விவசாயிங்க. வட்டார விவசாயிகள் கலந்துனாலே போதும். ஏன்னா ஒரு வட்டாரம் சிறப்பாக மாறிச்சுன்னா எல்லா வட்டாரமும் தானாக நடக்கும். அதனால் நம்ம ஒரு குடும்பம் நல்லா நடந்தால் இன்னொரு ஊர் நல்லா நடக்கும். ஊர் நடந்தால் அந்த தாலுக்கா நடக்கும். அந்த மாதிரி அந்த விஷயம் போய்க்கினே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம விவசாயிகள்லாம் ஒன்று கூடி இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம விவாதம் பண்ணி அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு காணணும். பிரச்சனையை பேசக்கூடாது. வெறும் பிரச்சனையை பேசினே இருந்தால் அது முட்டாள்தனம் ஆகிடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கணும். அந்த தீர்வு கொடுத்து அந்த தீர்வுலேருந்து வெளியே வரத்துக்கு வரணும். இப்போ பாருங்கள் நிறைய களைக்கொல்லி அடிக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் களைக்கொல்லி அடிக்காமல் ஒரு தீர்வு கொடுக்கணும் இல்லையா? அதுதான் முக்கியம். அரசாங்கம் என்ன பண்ணணும், இந்த களைக்கொல்லி அடிக்காதீங்க, இது பிரச்சனை வரும், ப்ளஸ் இதுக்கு தீர்வு இதுதான் தீர்வு அப்படின்னு ஒரு ஆன்சர் கொடுக்கணும். அந்த ஆன்சர் கொடுக்க யாரும் தயாராக இல்லை. அதனால் வந்து அந்த விவசாயி மீண்டும் அந்த தவறு செய்கிறான். ஏன்னா விவசாயிக்கு வேறு வழி தெரியாது. அன்னைக்கு அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரணும்னா அது இன்னும் அதை மட்டும் தான் நோக்கி போவோம். அதனால் விவசாயி நம்ம குறை சொல்ல முடியாது. ப்ளஸ் அரசாங்கமும் இல்லை தன்னாளர்களோ இவங்கெல்லாம் வந்து அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும். அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். அதுக்கு தீர்வு இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு நான் சொன்ன தீர்வு வந்து என்னுடைய கருத்து கேட்டின வரைக்கும் இந்த சுழற்சி முறை அடுக்குமுறை விவசாயம் தான். ஒரே இடத்துல 4-5 ரகங்களை பண்ணுறோம் இல்லையா? அதுதான் அதுக்கு தீர்வு. அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல களை வராது. களை வந்தால் களை வெட்டுற வேலை இல்லை. என்னுடைய கருத்து வந்து இயற்கையாக விளையாட்டு வேலைங்கன்னா உங்களுக்கு எதுக்குமே களை வெட்டுற வேலை இல்லை, பூச்சி மருந்து அடிக்க வேலை இல்லை, அதிகபட்சமாக தண்ணி போகிற வேலை கூட இல்லைங்க. அது உதாரணத்துக்கு சொல்லிட்டேன். காட்டில் யாரும் தண்ணி போகல, ப்ளஸ் அங்கே எல்லாம் கிடைக்குது. அப்போ உனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னா நீ காடாக இருந்ததை நீ வந்து நாசமாக்கிட்ட நிலத்தை பேராசையினால். அப்போ வந்து உனக்கு கிடைக்காம போயிடுச்சு. இதான் விஷயம். இந்த உரம் போட்டு அந்த சத்து இழுத்து அதில் இருக்கிற மினரெல்லாம் காலி ஆகிடுச்சு. இப்போ எம்டியாக நிற்கிது, எல்லாம் மலட்டுத்தன்மையோடு நிற்கிது. எல்லா பயிர்களும் அதிகமாக செலவு பண்ண வேண்டியதாகுது. அதனால தான் நம்ம வந்து விவசாயத்தில் நஷ்டன்றோம். எவ்வளோ விளைஞ்சாலும் நஷ்டன்றோம். இதான் காரணம். இப்போ 45 மூட்டை ஒரு விவசாயி விளையுது, ஒரு ஏக்கரானா அவனும் நஷ்டம் தான் சொல்கிறான். 20 மூட்டை விளையுதுன்னா அவங்களும் நஷ்டம் தான் சொல்கிறாங்க. அப்போ நஷ்டம் எங்கேருந்து வருதுன்னா செலவினங்கத்துலேருந்து வருது. செலவினங்களை எப்போ நம்ம ஏற்றுறோமோ விவசாயி அப்போ ஆட்டோமேட்டிக்காக நஷ்டன்றது ஒன்று வந்துடுது. அப்போ செலவில்லாமல் பயிர் வைக்கிறதுக்கும் போது தான் சிறப்பு. என்னுடைய கான்செப்ட் படி விதை போடக்கூடாது, இல்லை ஒரு முறை விதை போட்டுடணும், அப்புறம் தண்ணி போடக்கூடாது, இல்லை ஒரு முறை தண்ணி போட்டுடணும், இல்லை களை வெட்டக்கூடாது, இல்லை ஒரு முறை களை வெட்டிடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் களை வெட்டக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கணும்னு தான் என்னுடைய ஆசை. நான் அந்த சூழ்நிலை நோக்கி தான் என் பண்ணை எடுத்து போயிருக்கேன். என் பண்ணை வந்து சதுப்பேரிபாளையத்தில் தேடல் ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நிறைய வந்து தன்னைத்தானே விளையக்கூடிய காய்கறிகள் பொருள்கள்லாம் நான் உற்பத்தி பண்ணிக்கிறேன். எல்லாமே என்கிட்ட வந்து பூவில் வந்து தன்னைத்தானே விளையக்கூடிய பூ 10 இருக்குது, காயில் 10 இருக்குது, கிழங்குல 10 இருக்குது, அதுக்கப்புறம் வந்து செடியில் 10 இருக்குது, மரத்தில் 10 இருக்குது. இந்த மாதிரி டெம்பரவரி மரம்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். கால்நடையில் கொஞ்சம் இருக்குது. கால்நடை கூட என்கிட்ட தன்னைத்தானே வளரக்கூடியது தான். காலையில் திறந்து விட்டோம்னா அது பாட்டு போய் மேயும், அது பாட்டு முட்டையிடும், அது பாட்டு குஞ்சு பொரிக்கும், அதுவே குஞ்சு பொரிச்சிட்டுன்னு வரும். அந்த மாதிரி தன்னைத்தானே நடக்கிற விஷயம் தான். நான் இன்குபேட்டர்லாம் வச்சு 1000 கெப்பாசிட்டி வச்சு இன்குபேட்டர் வச்சு குஞ்சு பொரிச்சேன். அப்புறம் 100 கெப்பாசிட்டி வச்சேன். அந்த சிஸ்டம் பண்ணேன், ஆட்டு பண்ணேன், 12 மில் ஆடு அமைச்சேன். எல்லாம் பல சிஸ்டங்களை நான் நிறைய பண்ணேன். அதெல்லாம் ஏற்பட்ட நஷ்டத்தை தான் எனக்கு கொடுத்தது. அதனால் அந்த விவசாயிங்க வந்து தயவுசெய்து வந்து புது டெக்னாலஜியோ புது சிஸ்டத்துக்கு போகாதீங்க. போனீங்கன்னா கடங்காரன் ஆகிடுவீங்க.
அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டிராக்டர் விவசாயம் இன்றைக்கி 90% டிராக்டர் விவசாயம் வாங்கினவங்க எல்லாமே வந்து கடங்காரனாகி நிலத்தை விற்று தான் கொடுத்துட்டு வரான், இல்லாட்டா ஊரை விட்டு தான் வர்றான், இல்லை ஏமாத்துறான். அதனால் வந்து பெரிய முதலீடு பண்ணாதீங்க, சின்ன சின்ன முதலீடு பண்ணுங்கள். சின்ன சின்ன கருவிங்களை வச்சுங்க. ஒரு ரூ. 10,000 ஒரு ரூ. 5,000 அப்படி வச்சுங்க கருவிங்களை. உங்களுடைய விவசாயத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள், மற்றதுக்கு போகாதீங்க. அந்த மாதிரி நம்மளே நம்மக்கிட்ட 3 ஏக்கரா இருக்குதுன்னா அந்த 3 ஏக்கரா நம்மளே பயிர் வச்சுக்கிற மாதிரி பயிரை செலெக்ஷன் பண்ணுங்கள், விதையை செலெக்ஷன் பண்ணுங்கள், அது வளர்க்குற தொழில்நுட்பத்தை செலெக்ஷன் பண்ணுங்கள், அது விற்கிற மார்க்கெட்டிங் என்னன்றதை அதை பாருங்கள். நுகர்வோர்கிட்ட நேரடியாக கொண்டு போய் சேருங்க. அப்போ தான் உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும். இடைத்தரகர்கிட்ட போனீங்கன்னா லாபம் கம்மியாக தான் இருக்கும். நீ வந்து 6 மாதம் பொறுத்து எடுக்கிற லாபத்தை அவன் வந்து 6 நிமிஷத்தில் எடுத்துருவான். அதுதான் அவனுடைய அறிவு. அதனால் நம்ம அறிவோட விவசாயத்தை பண்ண ஆரம்பிச்சோம்னா அவங்களுக்குலாம் வேலை இல்லை. அப்போ நம்ம வந்து நம்மளே நுகர்வோரை கொண்டு போய் சேர்க்குற மாதிரி பண்ணணும். நான் எல்லா பொருளும் நான் அப்படி தான் பண்ணிக்கிறேன், நுகர்வோர் தான் கொண்டு போய் சேர்க்குறேன். என்கிட்ட பழம், கிழங்கு, காய்கறிகள் எல்லாமே இருக்குது சூழ்நிலைங்க. பாருங்கள், பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயத்தை பண்ணுங்கள். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கணும்னா பார்க்கலாம் எல்லாத்தையும். ஏன்னா இந்த தன்னைத்தானே விளையிறது எப்படின்றத நான் வந்து ப்ராக்டிக்கலாக காமிக்கணும் இல்லையா? அதனால் நீங்கள் நேரில் வந்தாலும் நான் காமிக்கிறேன், இல்லை இதில் ப்ரோக்ராம் இருந்தாலும் பாருங்கள். அப்படி உங்களுக்கு டவுட்டுன்னா வாங்க நேராக, நான் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நிறைய உங்களுக்கு கருத்துக்களை சொல்கிறேன், ஃப்ரீயாக சொல்கிறேன். நீங்கள் கேட்டு செஞ்சு அதுபடி விவசாயத்தை டெவலப்மெண்ட் பண்ணி எடுத்துப்போங்க. இது நம்முடைய நர்சரி. நாங்கள் விவசாயத்தை வந்து விவசாயம் மட்டும் பண்ணுறோம், விவசாயம் தாண்டி நர்சரி பண்ணுறோம். ஏன்னா ஒரு விவசாயிக்கு வந்து உற்பத்தி பொருள் முக்கியம். அதனால் அடிப்படையாக நர்சரி ஒரு முக்கியமான விஷயம். அதுக்காக யோசித்து நாங்கள் நர்சரி தொழிலுக்கு வந்தோம். இந்த நர்சரி தொழில் வந்து பூச்செடிகள், பழமரங்கள், காய்கறிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் அப்படியே நர்சரி பண்ணி கொடுக்குறோம். இதில் வந்து எங்ககிட்ட இருக்கிறது வந்து மாவில் ஒரு 4-5 வகை இருக்குது. இந்த பிரியாணி இலை இருக்குது, அப்புறம் வந்து அவகோடா இருக்குது, பூவில் தாழம்பூ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நெல்லி இருக்குது, லிச்சி இருக்குது, தேக்கு மரங்கள் இருக்குது, மூலிகை செடிகள்லாம் இருக்குது, நாற்றுக்கள் இருக்குது, அப்புறம் சர்வ சுகந்தி அந்த மாதிரி ரேர் வெரைட்டி பலாவில் ஒரு 4 வெரைட்டி இருக்குது. ரெட், ஆரஞ்சு, எல்லோ அண்டு பால் இல்லாத பலா இந்த மாதிரிலாம் இருக்குது. கறிப்பலா அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து எலுமிச்சையில் ஒரு 2-3 வகை இருக்குது. அதுக்கடுத்தது வந்து இது வந்து செரிப்பான்னு சொல்லுவாங்க. ப்ளஸ்ஸு இது ஒரு கலா வகையை சேர்ந்தது. கலாவில் ஒரு 20 வகை இருக்குது. அதில் இது ஒரு வகை செரிப்பான்னு சொல்லுவாங்க. இந்த கேக் பண்ணெல்லாம் மேலே ரெட் கலரில் வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து இது வந்து செண்பகம். இதெல்லாம் வந்து அழகு செடிங்க, குரோட்டன்ஸ் ஐட்டம். அதெல்லாம் வந்து எலுமிச்சை. இது நாவல், வெள்ளை நாவல் ப்ளஸ் நீல நாவல். அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ஆப்பிள் ரெட்டு. இதெல்லாம் வந்து சாத்துக்குடி மாங்காயில் இருக்குது. இன்னும் ஆரஞ்சு அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. பூச்செடிங்கள்லாம் இன்னும் நிறைய பண்ணுறோம். இது எல்லாமே வந்து நாங்களே கட்டிங்ஸ் மெத்தடில் பண்ணுறோம். ஒட்டு மெத்தட்லையும் பண்ணுறோம், கட்டிங்ஸ் மெத்தட்லையும் பண்ணுறோம். இது எல்லாம் நான் ஒரு உபத்தொழிலை வச்சுக்கிறோம். நர்சரி வந்து விவசாயத்துக்கு ஒரு உபத்தொழில். ஏன்னா நர்சரி இல்லாத ஒரு டெவலப்மெண்ட் பண்ண முடியாது இல்லையா? அதனால் நர்சரி வந்து ஒரு உபத்தொழிலாக வச்சுக்கிறோம். ப்ளஸ் நாங்களும் குறைஞ்ச விலையில் கொடுக்குறோம். ஆனால் எங்களுக்கு நல்ல வருமானமாக இருக்குது. அது மாதிரி பண்ணுறோம். போட்டு இது வந்து நிறைய காய்க்கும். ப்ளஸ் ரொம்ப நம்ம கிளைமேட்டுக்கு ரொம்ப அருமையாக வருது. சடையாக காய்க்குது.